ஹாய்டா அம்மா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, என் மனசை பாதித்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம அதோடைய வீடியோவை நம்ம கண்டினியூ வீடியோவை பார்க்காதவங்க போய் முன்னாடி போய் பார்த்துருங்க. இது அதோடைய வீடியோ தான் இது, கண்டினியூ வீடியோ தான் இது. சரி, நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு 90லேருந்து 95 வயசு வரைக்கும் இருக்க ஒரு பாட்டியுடைய கதையை பார்த்துட்ருக்கோன்னு சொன்னோம். அந்த பாட்டி பேர் வந்து பொண்ணுத்தாயி. பொன்னம்மா. பொண்ணுத்தாயின்னு சொல்லிட்டு பொன்னம்மா. இவங்க வந்து முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க, அப்போ தான் கொஞ்சம் புரியும்னு சொல்லிட்டேன். ஓகேவா? சரி, வாங்க நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தம்பி பசங்க, தன்னுடைய வீட்டில் இருக்க மகள் எல்லாரையும், மகனுடைய பேரன் பேத்திங்க எல்லாரையும் வச்சு இவங்க ஒரு ஆள் தான் பார்க்கணும். இவங்க ஒரு ஆள் தான் எல்லாரையும் பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்ருக்கும்போது ரொம்பவுமே கஷ்டமான சூழ்நிலை. அதனால தான் அவங்களால ஒரு ட்ரெஸ்ஸு கூட குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியல. அவங்க ஒரு ஆள் ஓடி 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 கஷ்டப்படுவாங்க, பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க. அவ்வளோ வெயிட்டு தூக்கி ஒரு வேளைக்கு 2 வேளை 3 வேளைன்னு செஞ்சுட்டு சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லாமல், ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு ஏதோ ஒரு காய்கறியை வாங்கி மடியில் கட்டிக்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே போய் வியாபாரம் பண்ணிட்டு வருவாங்களாம். அது மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு இவங்க எல்லாரையுமே காப்பாற்றிட்டு ஒரு இடம் வந்து ஒரு 1க்கு 3 இடம் வாங்குகிறாங்க. 3 இடம் வாங்கிட்டு எல்லாத்தையும் நல்லபடியாக இது பண்ணுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நல்ல நிலைமையில் வந்துடுறாங்க இவங்க. ஓரளவுக்கு நல்லா கஷ்டப்பட்டு ஆனால் இவங்க ஒரு ஆள் கஷ்டப்பட்டு தான் அவ்வளோ நல்ல நிலைமைக்கு வராங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க பையன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு இடமா விற்று சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. எல்லாருமே ஏமாற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க தம்பி ஏமாற்றிட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்க தம்பி என்ன பண்ணுறாருன்னா, அவங்க தம்பி ஏமாற்றி அந்த இடத்த வந்து விற்றுட்டதா, அவங்க விற்று அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதோ செஞ்சுட்டதா அவங்க சொன்னாங்க அந்த பாட்டி. அதே மாதிரி இன்னொரு இடத்த வந்து பையன் விற்றுட்டாரு. அதே மாதிரி விற்று என் காசில் தான் வாங்கினது, நான் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி. இதில் என்ன விஷயம்னா, இப்போ அவங்க அந்த அம்மா இருக்காங்கள்ல, அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி பையன்தான், கணவர் தான் சரியில்லை, பையனாவது நம்மளுக்கு ஒரு ஆம்பளை துணை இருந்தால் தான் நம்மக்கிட்ட யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி அவரை காட்டி ஒரு பெரிய ஆளாக அவரை வந்து காட்டிட்டாங்க எல்லாருக்கும், ஜனங்களுக்கு. அப்படி பெரிய ஆளாக காட்டும்போது அது அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அவருக்கு ஒரு கெத்து மாதிரி ஆகிட்டு, அதுதான் இப்போ வரைக்குமே அவர் சொல்லி காட்டுறது, நான் தான் காப்பாற்றினேன், நான் தான் பார்த்தேன் எல்லாரையும் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்ருக்காரு எல்லாரும். அது வந்து நம்மளுக்கே கேட்கும்போது எவ்வளவோ ஜனங்கள் பார்க்குறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க, அவன்லாம் எதுவுமே செய்யலம்மா, அவன் பிளாட்ஃபார்ம் படுத்து தூங்கிட்டு தான் இருப்பான். ஏன்னா நாங்களும் பார்த்துருக்கோம். இப்போ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எதுவுமே செஞ்சது இல்லை, ஆனால் செஞ்சேன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குகிறாங்க. இடம்லாம் வாங்கிட்டு இந்த எல்லாரையும் இவங்க பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்ருக்கும்போது ஓரளவுக்கு நல்ல நிலமையில வந்துட்டு இருக்கும்போது இவங்க பையன் வந்து எல்லாத்தையும் கேட்டு விற்று தின்னுடுறாரு. எல்லாத்தையும் விற்றுட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, திரும்ப லாஸ்ட்டாக ஒரு இடம் மட்டும் வச்சுருக்காங்க. ஒரு இடம் மட்டும் வச்சுருக்கும்போது அது வந்து அந்த இடத்துல ஒரு மெயினான இடம். அது மெயினாக ரொம்ப கிட்ட இருக்க இடம், மெட்ராஸ் சைடு தான். நல்ல ரேட்டு போகிற ஒரு இடம். ஆனாலும் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் போட்டு அடிக்கிறது அம்மாவை. கிட்டத்தட்ட அம்மாவோட என்ன ஒரு 13 வயசு 14 வயசு தானே பெரியவங்க. போட்டு அடிக்கிறது, அடித்து துன்புறுத்துறது, எனக்கு விற்று கொடு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் அவர் கல்யாணம் ஆகி மனைவி இறந்துட்டாங்க. கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் காரணமாக அவங்க வந்து கேன்சராக ப்ளட் ப்ரெஷரு ஏதோ ஒன்று சொன்னாங்க. அது காரணமாக அவங்க தவறிடுறாங்க. கன்சீவாக இருக்காங்க. கன்சீவாக இருந்து குழந்தை வந்து இறந்து பிறந்திருக்கு. பிறந்த உடனே சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே உடம்பு சரியில்லாமல் அவங்களும் இறந்து போயிடுறாங்க. இறந்து போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி தான் இடம் விற்று கொடு அப்படி சொல்லிட்டு ரொம்ப தொல்லை பண்ணுறது. தொல்லை பண்ணி அடித்து ரோட்லலாம் போட்டு அடித்து அந்த பாட்டியை ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்மளா இருந்தால் கூட ஒரு நமக்கு நியாயம் இருக்குது. நம்ம ஒரு குழந்தை குட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா, சரி நமக்கு இல்லைன்னா கூட நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம நினைக்கலாம். அவருக்கு யாருமே இல்லை, அவர் குடிக்கிற ஒரே காரணத்துக்காக அது வீட்டில் இருக்க, அதே மாதிரி வீட்டில் இருக்க பொருளுங்கள்லாம் கூட ஏதாச்சும் உப்பு டப்பாவில், கடுகு டப்பாவில் இது மாதிரிலாம் காசு போட்டு வச்சுருப்பாங்க, அதெல்லாம் திருடி எடுத்துகிட்டு போயிட்டு குடிச்சிட்டு வர்றது, இது மாதிரிலாம் செய்வார். அதே மாதிரி இடத்த விற்று கொடுத்து சொல்லி அந்த இடத்த அநியாய ரேட்டுக்கு விற்று அதை என்ன பண்ணியிருக்காருன்னா, 5 லட்சத்துக்கு ஏதோ விற்றுருக்காங்க போல இருக்குது. அதில் 2 லட்சம் அவருக்கு, அவர் ஒரு ஆளுக்கு கஷ்டப்படல செய்யலை, நல்லா ஊர் சுற்றிட்டு குடிச்சிட்டு சுற்றிட்டு இருந்த மனுஷனுக்கு 2 லட்சம். மீதி வந்து அம்மா, அக்கா, தங்கச்சிங்க இவங்கெல்லாம் இருக்காங்கள்ல, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 70,000 கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் அவரே எடுத்துக்கிட்டார். ஆனால் எடுத்து மிஞ்சி போனால் ஒரு வருஷம் கூட கிடையாது, எல்லாத்தையுமே அழிச்சிட்டு
வேசிங்க கிட்ட கொடுத்துட்டு, இதெல்லாம் தவறான இடத்துல போய் கொடுத்துட்டு, குடிச்சிட்டு, அநியாயத்துக்கு செலவு பண்ணி, ஒரு புடவை கூட அக்கா தங்கச்சிங்களுக்கு, கூட பிறந்தவங்களுக்கு, ஒரு தாய்க்கோ, பெத்த தாய்க்கோ அந்த காசில் அவர் எடுத்தே தரல. அவர் வாங்கிட்டு போயிட்டு மொத்தமாக அடுத்தவங்களுக்கு கொடுத்து அழிச்சு, இதில் வேறு என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் கொடுத்த இடத்துல காசு கொடுக்காம இவர் அடித்து அனுப்பியிருக்காங்க. அது வந்து எப்படி சொல்ற, ஒரு சாபம். சரி, இதோடைய கண்டினியூ வீடியோவை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே, பாய்.